என் செல்வங்களே, நான் வெளியில் அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இளம் பெற்றோர்கள் ஒரு பச்சை குழந்தையை இந்த குளிரில் அப்படியே தூக்கின்னு ஒரு வாக்கிங் போயின்னு இருந்தாங்க. தாத்தா, பச்சை குழந்தையா? பச்சை நிறத்திலும் குழந்தை இருக்கிறதா? பச்சை நிறத்தில் தங்கம் இருக்கிறது. ஆம் சொல்கிறாங்களே, சொல்வார்கள் இளம் குழந்தைகள் ஒன்றுமே அறியாத குழந்தைகள், 1 மாதம் 2 மாதம் குழந்தைகளே அப்படித்தான் கூறுவார்கள், பச்சை இளம் குழந்தை அப்படின்னு. ஆனால் நான் இப்படி கேள்விப்பட்டுக்கிறேன், நீல வண்ண கண்ணாவாடா, நீல வர்ணம் கொண்ட ஒரு குழந்தை இருந்ததாகவும் அதை கொஞ்சி மழலை அந்த குழந்தையிடம் கொஞ்சி ஒரு பாட்டு பாடினது நான் கேட்டிருக்கிறேன். பலர் பாடுவார்கள். அந்த அவருடைய கலரை குறிப்பிட்டு, நீல வர்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா, நீல வண்ண கண்ணாவாடா அப்படின்னாங்க. அப்புறம் சில குழந்தைகளும் மிகவும் அழகாக, எல்லா குழந்தைகளும் அழகு தான், நிறத்திலே சொல்கிறேன். ஒரு சிகப்பு, மிகவும் சிகப்பாக வண்ணத்தை கலரை கொண்ட ஒரு குழந்தைகளை இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். சொல்லுவாங்க, வெள்ளைக்கார புள்ள மாதிரி இருக்கிறான் பாடுறா, மார்வாடி குழந்தை மாதிரி இருக்கிறான் பாடுறா அப்படின்ட்டு சில சொல்றதை நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் பச்சை குழந்தை என்ன குறிப்பிட்டாங்களே, எப்படி அது? அதான் இளம் குழந்தைக்கே அப்படி அது அதிகபட்சமாக சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால பச்சை இளம் குழந்தைய தூக்கின்னு போகிறாங்களே, வச்சுன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த குழந்தை வந்து 2 மாதத்துக்கு முன்ன தான் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை ஒரு மரம், செடி, தாவர வகைகள் போன்று ஒரு விதையிலிருந்து முளைத்தது தான் அந்த குழந்தை. அதான் மரம், செடியை போல் குழந்தையும் அப்படி பிறந்ததா சொல்லுவாங்களே. ஓவரால் மொத்தத்தில் சொன்னால் அது ஒரு கரு என்றால் முட்டைன்னு சொல்லுவாங்க, விதைன்னு சொல்லுவாங்க. அங்கே விதைன்னு சொல்லுவாங்க, இங்கே கருன்னு சொல்லுவாங்க. அந்த விதை வந்து மண்ணில் முளைக்கிறது, மரமாகிறது. ஆனால் இந்த கருவாகப்பட்டது மனித தாயின் வயிற்றிலே அது கருவாகி சிறு குழந்தையாக சிறிதாக வளர்ந்து கொண்டே வந்து தன் தாய் வயிற்றிலேருந்து, ஹியூமன் பாடியிலேருந்து அது பெருக்கிறது. பாருங்கள், நான் அந்த பார்த்த குழந்தைய பார்த்தேன். அதற்கு பிறகு மற்றொரு குழந்தை அவருடைய கைகளில் அந்த குழந்தையை கையில் பிடித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தை ஒரு 4-5 வயசு இருக்கலாம். அப்புறம் அதோட மற்றொரு குழந்தை ஒரு 8-10 வயசு பையன் அல்லது பெண் குறிப்பிடலாம். அப்படி
அந்த கருவாக இருந்த குழந்தை பாருங்கள் நிலைமை மாறிக்கொண்டு அது பாட்டுக்கு தானாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த பையனும் அந்த பெண் குழந்தையும் அந்த ஒரு 8-10 வயசுக்குள்ளே இருக்கும். அப்புறம் அவர்களுக்கு பின்னாலே 2-3 வாலிப பசங்களை பார்த்தேன். அவர்களுக்கு ஒரு 16-18 வயசு இருக்கலாம். அவ்வளோ பேர் இருக்கலாம். அது 2 பேரும் ஒரு பெண் ஒரு பாய் பெண் பையன் வாலிபன் இவர்கள் உரையாடி கொண்டு அப்படியே சென்று கொண்டிருந்தார்கள். இந்த காட்சிகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். பாருங்கள், கடவுள் அந்த கருவை படைத்து அந்த கருவிலிருந்து உருவான வளர்ந்த குழந்தைகளை என் கண்ணெதிரில் காண்பித்தார். ஒருவேளை அவர்கள் விஷயமாக உங்களிடம் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் என் எதிரில் அவர்கள் தோன்றினார்களோ, இல்லை அதே கடவுள் இத்தனை வடிவங்களில் எனக்கு காட்சி அளித்து கொண்டு போனார்களோ. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாருங்கள், கருவிலிருந்து கடவுள் மனிதனை உருவாக்கினார். என்ன அதிர்ஷ்டம்! கருவில் அதிலிருந்து ஒரு குழந்தை, ஒரு உயிரினம், ஒரு மனித இனம் உருவாகி அது வளர்ந்து கொண்டு வருகிறது. என்ன அவருடைய மகத்துவம்! என்ன படைப்பை பார்த்தீங்களா? ஆமாம் தாத்தா, பாருங்க தாத்தா, கடவுள் மனுஷனை எப்படி பண்ணிக்கிறாரு. அதே போல தான் மிருகங்களும் பறவைகளும் எல்லாவற்றையும் ஒரு கருவிலிருந்து அவர் உருவாக்கி இருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது கடவுளுடைய மகத்துவத்தை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, சொல்லுங்களே. இன்னும் நிறையா இருக்கிறது. ஏதாவது எனக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா. உங்கள் வீடியோவை எல்லோரும் பார்க்குவாங்க. என்னென்னா அவர் தாத்தா தானே பேசுகிறாரு, என்னாச்சும் பேசுகிறாரு விட்றான்னு சொல்லிட்டு அதை தள்ளிட்டு அவங்க உங்களுடைய அருமையான வீடியோக்களை எல்லாம், இதற்கு முன்னே எத்தனையோ வீடியோக்கள் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தவங்களாம் ஏதோ 1, 2, 5, 10, 50 பேர் இவ்வளோ தான் பார்த்துக்கிறாங்க. ஏதோ பழசாக முதல்ல என்னவோ இந்த மாதிரி விஞ்ஞானத்தை பற்றியும் கடவுளுடைய படைப்பை பற்றியும் இயற்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் வானத்தை பற்றியும் அதில் உள்ள அனைத்து படைப்புகளை பற்றியும் நான் சொல்லி கொண்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டு இவர் இதே சொல்லியிருக்காருன்ட்டு அதுக்கு பிறகு வர்ற பல வீடியோக்களை அவர்களுக்கு அந்த வீடியோக்களை விட சில வேறு வீடியோக்கள் மேலே ஆர்வம் அதிகம். என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடாது, இது உபயோகமற்றது என்று அல்ல, அவர்களுக்கு எதிர்பார்ப்பது வேறு சில விதமான வீடியோக்கள், திரைப்பட பாடல்கள், சில கதைகள், பட்டிமன்றங்கள், இதை போன்று. அதனால் என்னுடைய வீடியோவுக்கு அவர்கள் 2வது இடத்தை தான் கொடுக்கிறார்கள். அதனால் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லும் சில கடவுள் படைப்புகளை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லோருக்கும் தெரியும், நான் நினைவுபடுத்துகிறேன். அவர் நினைவுபடுத்தோன்னே கடவுளுடைய மகத்துவத்தையும் நம்மளுடைய உடல் அமைப்பை பற்றியும் நாம்
சிந்திக்க தவறி விடுகிறோம். ஓகே செல்வங்களே, அடுத்த வீடியோவில் பேசலாம். இதுவரை வீடியோ நீண்டு கொண்டே போனால் அவர்கள் அதிகமாக விரும்புவதில்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அது விரும்புகிறாங்க. இப்போ அடுத்த வீடியோங்களில் சின்ன சின்ன பீஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகே, வணக்கம்.